வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, வானொலியில் வெளியான இன்று ஒரு தகவல், அதிலிருந்து ஒரு செய்தியைத்தான் பார்க்க போகிறோம். தானம், இதை பற்றி பார்ப்போமா? இராமாயணத்தை சம்பந்தப்படுத்தி எத்தனையோ பழங்கதைகள் நமது பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள். அதிலேயும் சில நயங்கள், சில அபூர்வமான கருத்துக்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு கதைதான் இது. இலங்கையில் போர் எல்லாம் முடிந்தது. ராமர் இலங்கையை விபீஷணனுக்கு தானமாக கொடுத்துவிட்டார். அவனுக்கு மகுடமும் சூட்டினார். பட்டாபிஷேகமும் முடிந்தது. அதுக்கப்புறம் அங்கே என்ன வேலை? எல்லோரும் அயோத்திக்கு புறப்பட தயாரானார்கள். பயண ஏற்பாடுகள் எல்லாம் ரொம்ப மும்முரமாக போய்கிட்டு இருக்கு. அப்போதான் சீதாதேவிக்கு அந்த அம்மிக்கல்லோட ஞாபகம் வந்தது. அதாவது வேற ஒன்றும் இல்லை, அங்கே ஒரு அபூர்வமான அம்மிக்கல் ஒன்று இருந்துச்சு. அதில் ஒரு விசேஷம் என்னன்னா, அதில் ஒரு பொருளை வச்சு அரைச்சா அந்த பொருளோட இயற்கையான வாசனை இன்னமும் தூக்கலாக இருக்குமாம். அந்த பொருளோட தரமும் குணமும் கூட ரொம்ப நல்லா அதிகமாகிடுமா. இப்படி அந்த அம்மிக்கல்லோட குண விசேஷத்தை ஆரம்பத்திலேயே திரிசடை சொல்ல, சீத்தை அவர் தம் மனதிலே ஒரு சின்ன ஆசை, நான் அயோத்திக்கு போகிறப்போ இதை எப்படியாவது எடுத்துக்கொண்டு போய்விடுவேன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டாங்களாம். இப்போ அதுக்கான நேரம் வந்துட்டதுன்னு நினச்சாங்க. என்ன பண்ணுறது, சீதாதேவியே ஆனாலும் புதுவிதமாக ஒரு பொருளை பார்த்துட்டா எல்லா பெண்களுக்குமே இயற்கையாக வரக்கூடிய ஒரு ஆசைதான் இது என்று சொல்லலாம். சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. உடனே அனுமன் தான் இதுக்கு பொருத்தமான நபர் அப்படின்னு தோணுச்சு. உடனே அனுமனை கூப்பிட்டு அந்த அம்மிக்கல்லை காட்டி, இதோ பாருப்பா, இந்த அம்மிக்கல்லை நீ எப்படியாவது அயோத்திக்கு கொண்டு வந்து சேர்த்திடணும் அப்படின்னு சொன்னாங்க. சஞ்சீவி மலையையே பேர்த்து எடுத்துக்கிட்டு வந்த அனுமனுக்கு இதென்ன ஒரு பெரிய வேலையா? ஆனாலும் கொஞ்சம் தயங்கினார். இருந்தாலும் சொன்னது சீதாதேவியாராயிற்றே, அதனால் உடனே அம்மிக்கிட்ட ஓடினார். சீத்தை சொன்னாங்க, சஞ்சீவி பர்வதத்தை எடுக்கிறப்போ காட்டின உன்னோட முரட்டுத்தனத்தை எல்லாம் இந்த சின்ன அம்மிக்கல்லுக்கிட்ட காட்டினா அது சுக்கு நூறாக உடஞ்சிடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக மெதுவாக அதை எடுக்கணும் அப்படின்னு எச்சரிக்கை வேற கொடுத்தாங்க. அனுமனும் சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தரையில் பதிஞ்சிருந்த அந்த அம்மியை எடுக்கிறதுக்கு மெதுவாக கொத்து வச்சு கொத்த ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் அந்த பக்கமாக ஜாம்பவான் வந்தார். அவர் எல்லோருக்குமே வயசில் பெரியவர். அனுமனை பார்த்தார். என்னப்பா இது, எல்லோரும் ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீ ஏன் இந்த கல்லை போய் பேத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டார். ஐயா, இது சீதா பிராட்டியாரின் ஆணை அப்படின்னு மெதுவாக சொன்னார் ஆஞ்சநேயர். அவரா இப்படி ஆணையிட்டார் அப்படின்னு கேட்டுக்கிட்டே சீதையார்கிட்ட போய், நீங்களா இதை கேட்டீங்க அப்படின்னு கேட்டார். ஆமாம், இது ஒரு அதிசயமான அம்மியாம், திரிசடை தான் சொன்னாள். அதுதான் அதை எடுக்கும்படியா அனுமன் கிட்ட சொன்னேன். இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஜாம்பவான் சிரித்து கொண்டே சொன்னார், தங்களுடைய கணவர் இலங்கையை விபீஷணனுக்கு தானமாக கொடுத்து விட்டார். தானமாக ஒரு பொருளை ஒருத்தர்கிட்ட கொடுத்தாச்சுன்னா மறுபடியும் அதிலே இருந்து எதையும் திரும்ப வாங்கக்கூடாது. தானம் வாங்கினவனே தர்றேன்னு சொன்னாலும் அதை வாங்கிக்க கூடாது. அப்படி வாங்கிக்கிட்டா தானம் செய்கிறதுனால வர்ற புண்ணியம் போய்விடும். ராமபிரான் பெற்ற அப்பேற்பட்ட ஒரு பெரிய புண்ணியம் இந்த அற்பமான கல்லால் கெட்டுப்போக வேண்டாமே
அப்படின்னு நினச்சி தான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னார் ஜாம்பவான். சீதாதேவியாரோ திகைத்து போய்விட்டார். ஐயா, சரியான நேரத்தில் உண்மையை சொல்லி பாவச் செயலிருந்து என்னைய காப்பாற்றிட்டீங்க. எங்கள் புண்ணியம் உங்களாலே தான் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க சீத்தை. கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும்பாங்க. அது எவ்வளவு உண்மைங்கிறத உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஜாம்பவான் கிட்ட சொல்லி அனுமன் வணங்கினாராம். நீயும் சொல்லின் செல்வன் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்ட அப்படின்னாராம் ஜாம்பவான். இப்படி ஒரு பழைய கதை. இதிலிருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, தானம் கொடுத்த எதையும் திரும்பி வாங்கணும்னு ஆசைப்படாதே அப்படிங்கிறது தான். தானமாக கொடுக்கறதை திருப்பி வாங்குறதும் தப்பு. அதே மாதிரி நமக்கு தானமாக வந்த ஒன்றை தரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் தப்பு. ஒரு இடத்துல ஒரு பசுமாட்டை நமக்கு ஒருத்தர் தானமாக கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோம். கொடுத்தவர்கிட்டையே இது காலையில் எவ்வளவுங்க பால் கறக்கும், மாலையில் எவ்வளவு கறக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கக்கூடாது. தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடிச்சி பார்க்காதே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தானமாக வந்த மாட்டை பல்லை பார்த்து அதுக்கு என்ன வயசு, நல்ல மாடுதானான்னு சோதிக்காதேன்னு அர்த்தம். அப்படி சோதிச்சா அது கொடுத்தவங்களுக்கு மரியாதை இல்லை. நம்ம ஆள் ஒருத்தர் ஒரு பசுமாட்டை ஒருத்தர்கிட்ட தானமாக கொடுத்து அனுப்பிட்டார். அதுக்கப்புறம் சொன்னார், நான் தானமாக கொடுத்த அந்த மாட்டை அவன் பல்லை பிடிச்சு பார்த்தாலும் நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னு ஆர்வமாக கேட்டேன். பல்லெல்லாம் போனதுக்கு அப்புறம்தானே அதை நான் தானமே பண்ணியிருக்கேன். அது இனிமே எதுக்குமே உபயோகப்படாதே, பிறகு அதை பற்றி எதுக்கு கவலை அப்படிங்கிறாரு. ஓகே மக்களே, இது போன்ற இன்னொரு செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.